Welcome to Teach for Learning. இந்த வீடியோல தமிழ் எழுத்துக்கள் எப்படி குழந்தைங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் சிம்பிளா சொல்லி கொடுக்கலான்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அ இ சொல்லி தர போறது இல்லை. ஏன்னா இ எழுதுறதுக்கு ஐ ஓலாம் எழுதுறதுக்கு குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. ஸோ நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கறத அவங்க கூட இங்க நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைன் போட போறோம், அதுல இன்னொரு லைன் போட போறோம். எல். ஸோ ஆல்ரெடி குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் எழுத தெரிஞ்சிருந்தா நீங்கள் கேபிட்டல் எல் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு 3 டைம் மட்டும் ட்ரேஸ் பண்ண சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டே நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த 3 லெட்டரையும் ஒன்றா சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டா. ஸோ அதுலேருந்து இந்த டாவை எழுத போகிறோம். அந்த டாவிலேருந்து மேலே கோடு போட்டால் அது பா. ஸோ இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி மாவோட ஷேப் எப்படி வருது, காமனான ஷேப் இந்த பா போட்டுட்டு பாவிலேருந்து மா இப்படி வளைச்சா, பாவுல இருந்து இப்படி வளைச்சா இது மா. ஸோ 3 டைம்ஸ் மட்டும் ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. இந்த 3 லெட்டர்ஸையும் குழந்தைங்க எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதே டேவோ, ஸோ குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அன்னைக்கே சொல்லுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் டே இந்த டாவை இதை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லிட்டு பக்கத்துல எழுத சொல்லுங்க. பா மா இது 3 எழுத சொல்லுங்க. இது ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் லெட்டர்ஸ் சொல்லி தர போறோம். நெக்ஸ்ட் நான் சூஸ் பண்ணிருக்கிற லெட்டர்ஸ் வந்து இந்த 4 லெட்டர்ஸ் தான். சா, கா, தா, ரா. ஸோ இதுல சின்ன மாடிஃபிகேஷன் தான். ஸோ இந்த பேசிக் ஷேப் போட தெரிஞ்சிருச்சுன்னா அது கீழே போட்டா அது ரா, ஸோ சைட்ல போட்டா சா. ஸோ சாவுல இருந்து காவும் தாவும் நம்ம சிம்பிளா சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 2-3 டைம் சொல்லி கொடுத்துட்டு குழந்தைங்கள ஒரு டைம் அல்லது 2 டைம் மட்டும் ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. ஓரளவுக்கு லெட்டர்ஸோட ஷேப்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதே போல எல்லா லெட்டர்ஸையும் ரிப்பீட்டடா எழுதி அதை வந்து 5 to 6 டைம்ஸ் அந்த மாதிரி அவங்கள ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லலாம். ஃபுல் பேஜுக்கு எழுதணும்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ அதே போல் ஞாபகம் வரலன்னா பக்கத்தில் நான் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சா எப்படி எழுதணும், அடுத்தது தா வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத சைடில் நான் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக போட்டிருக்கேன். ஸோ இது வீடியோ பர்பஸ்க்காக எடுத்தது இல்லை. ஸோ ஜஸ்ட் நாங்கள் வீட்டில் ட்ரேஸ் அவுட் பண்ணது. இதெல்லாம் ஜோஷின் வந்து சைடில் எல்லாம் எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை கா எழுத சொன்னேன். ஸோ பா டா ராலாம் எழுத சொன்னப்போ அவங்க எழுதுனது. ஸோ இதுலேயே ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபார்ம் அந்த ஷேப்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் நாம வீக்லி ஒன்ஸ் அல்லது ட்வைஸ் இது போல லெட்டர்ஸை வந்து ரிப்பீட்டடா ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லலாம். ஸோ இதே போல என்ன லெட்டர் இங்கிலீஷா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், எந்த லெட்டர் ஷேப்ஸ் அவங்க மறக்கிறாங்களோ அல்லது எதை தப்பா எழுதுறாங்களோ அந்த லெட்டர் அல்லது அந்த நம்பர்ஸை நம்ம இந்த போல ட்ரேஸ் அவுட் பண்ணி டபுள் லைனுக்குள்ள எழுதி அதை வந்து ட்ரேஸ் பண்ண சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக கொண்டு வர தெரியும். காங்கியாச்சா வரிசையாக தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படி கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து குழந்தைங்க வந்து இன்வால்மெண்ட்டோட கற்றுக்கணும். ஸோ இது கஷ்டம்னு ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எப்பயுமே இது வந்து தமிழே பிடிக்காம போயிடும். ஸோ எழுதுறதுக்கும் கஷ்டப்படுவாங்க. குழந்தைங்களுக்கு தமிழ் லெட்டர்ஸ்க்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாங்கிறது நான் வேற ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவையும் பாருங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படிங்கறது இந்த லெட்டரை பார்த்து ஃபர்ஸ்ட் லெட்டர் காவா அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து அந்த கக்கா கிக்கி குக்கு அந்த சீரீஸ் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அதுல இருக்கிற எல்லா லெட்டரையும் சர்க்கிள் பண்ண சொல்லலாம். ஸோ அப்படி இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நம்ம சர்க்கிள் பண்ண சொல்லலாம். குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆகுற எல்லா லெட்டர்ஸையும் ஒன்னா பக்கத்துல எழுதி அதுல அவங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்றாங்களா, ட்ரேஸ் அவுட் பண்றாங்களான்றத மேஸ் மாதிரி கொடுத்து நம்ம செக் பண்ணலாம். இதே போல ரிமைனிங் லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கறத என்னோட அப்கமிங் வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.